இடிக்கணும்னா ஒன்று செய்ய, இருக்கணும் ஒன்று செய்ய, விவசாயி போட்டு 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 மாத்திரம். வேலை இல்லைங்கிற சொல்லு இல்லாத ஒழிக்கிறோம். எல்லாருக்கும் வேலை கொடுக்குறோம், அரசு வேலை கொடுக்குறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். டாஸ்மார்க்கில் சரக்குத்தி கொடுக்கறது கவர்மெண்ட் வேலை, அரசு வேலையாக இருக்கும்போது நம்மளால எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாதா? சொல்லு. உலகத்தில் மிகப்பெரிய சந்தை எது தெரியுமா? பால். மிகப்பெரிய சந்தை தெரியுமா? உணவுப் பொருள். மிகப்பெரிய சந்தை தெரியுமா? மாட்டுக்கறி. மிகப்பெரிய சந்தை எதுமா? கழுதைப்பால். மிகப்பெரிய பட்டு தெரியுமா? நீ சுடுகாட்டில் பார்த்துருப்பிய எருக்களஞ்செடி. அந்த எருக்களஞ்செடியில் எடுக்கிற நூலில் இருந்து தயாரிக்கிற பட்டு தான் உலகத்திலே காஸ்ட்லி, உலகத்திலே விலை உயர்ந்தது. உலகத்திலே விலை உயர்ந்த பால் எது தெரியுமா? டாங்கி மில்க். தட்டி பாரு, வச்சிருப்பியா? அப்படி தட்டி பாரு. டாங்கி மில்க் ஹவு மச்? போட்டு பாரு யூடியூப்ல, பாட்டு பாரு. பைத்தியம் பைத்தியம். உலகத்திலே காஸ்ட்லி சீஸ், விலை உயர்ந்த பாலாடை கட்டி கழுத பாலில் தயாரிக்கிறது. உலகம் எங்க இருக்குன்னு தெரியல. நீ எங்க இருக்க? எங்க இருக்க நீ? எங்க? ஃப்ரிட்ஜ் தரான், மிக்சி தரான், கிரைண்டர் தரான்னு தெரியல. நீ எங்க இருந்து தருவான்? இலவசத்தை நான் எதிர்த்தேன், விமர்சிக்கிறேங்கிறதுனால பேரை மாத்திரான். எப்படி? விலை இல்லா. சரி, எனக்கு விலை இல்லா, நீ வாங்குற இடத்துல விலை இல்லவா? விலை கொடுத்தானே வாங்கின. அந்த விலையை எங்க இருந்து எடுத்த? இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிற? குடிகார் அப்படி சொல்லக்கூடாது. மது பிரியர்கள். அவங்களுக்கு பிடிக்குது செய்யற மது பிரியர்கள். நான் கேட்டேன், எனக்கு கூட கொலை செய்யறது ரொம்ப பிடிக்குது, நான் எல்லாரையும் வெட்டி வெட்டி கொண்டுட்டு வரேன், என்னை கொலைகாரன்னு சொல்லாம கொலை பிரியர் அப்படி சொல்றீங்களா? சொல்றீங்கள? இதுக்கெல்லாம் சரி. ஆனா மது பிரியன்னு சொல்லும்போது அப்படியே பைத்தியமே பைத்தியமே. கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, சிறுநீரகம் முறைகேடு. எங்க இருந்துடா வாரி நீங்கெல்லாம்? எப்படிடா எப்படிடா எப்படா? ஐயோ, என்ன பார்த்தா அம்மா நான் சபிக்கப்பட்டுட்டோம் போ. இந்த கூட்டத்தை விட கத்தி கத்தி செத்து போன்னு சபிச்சிருக்கான், சபிச்சிருக்கான். அவன் தான் சொல்றானடா, மார்க் ட்வைன் ஒரு அறிஞர், மக்களை ஏமாத்துவது எளிது, ஆனால் அந்த மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்த்துவது கடினம்ங்கிற. நானும் 15 ஆண்டுகளா கத்தி கத்தி உணர்த்துறேன், கடினமா இருக்கு. ஆனா வந்தவெல்லாம் ஏமாத்துறான். எப்படி? 2000 2500 உனக்கு டோக்கன் 8000, என்ன வேணாலும் வாங்க, என்ன வேணாலும் வாங்க. இந்த முதலமைச்சர் பதவி வேணும், கொடுத்துருவீங்களா? 8000 ரூபாய் டோக்கனை, 8000 ரூபாய் டோக்கன் நீங்களே வச்சுக்கிறீங்க. ஐயா ஐயா நீங்களே வச்சுக்கிறீங்க, அந்த பதவியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. எப்படி? எப்படி? இதெல்லாம் எப்படி கேட்டுட்டு தூங்குற? மானம், மரியாதை, சூடு, சோரணை, வெக்கம் எப்படி இருக்கும்? நீ சோறுனா இருக்கும், நீ ரைஸ் திங்கிற, நீ தண்ணி குடிச்சா இருக்கும், நீ வாட்டர் குடிக்கிற, அப்புறம் எப்படி வரும்? எப்படி வரும்? கொடுமை கொடுமை. இப்படியே யோசிச்சு பாரு, எத்தனை பிரச்சனைகள் இந்த நாட்டில். யார் யாரு வீதிக்கு வரணும்? கொலைகாரன், கொள்ளையடிக்கிறவன், அயோக்கிய பையன், திருட்டு பையன், அவனெல்லாம் பாதுகாப்பாரு. வீதியில் வந்து போராடினவன் யாரு? அறிவை வளர்க்கும் ஆசிரியர். ஒன்னே என்ன பெத்த தாயி 10 மாசம்தான் உயிர் கருவறையில சுமக்கிறான். ஆனா வாழ்நாளில் 20-22 ஆண்டுகள் அறிவு கருவறையில் வச்சு நம்ம சுமக்கிறது ஆசிரியர் பெருமக்களும் பேராசிரியர் பெருந்தகையிலும் தான். என்னை பெற்ற தாய் தந்தையர் எனக்கு இந்த உலகத்தை காட்டினார்கள், உனக்கு இந்த உலகத்தை காட்டினார்கள். இது நாடு, இது ரோடு, இது வீடு, இது அக்கா, இது தங்கை, இது அப்பா, இது அம்மா, இது தாத்தா, இது பாட்டி, இது மரம், இது ஆடு மாடு, உலகத்தை காட்டினார்கள். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் தான் நம்மை இந்த உலகத்திற்கு காட்டினார்கள். எப்படி? இவன் சாக்ரட்டிஸ், இவன் பிளாட்டோ, இவன் அரிஸ்டாட்டில், இவன் அலெக்சாண்டர், இவன் புத்தன், இவன் பூலே, அவன் தான் காட்டினான். இவன் அம்பேத்கர், அவன் தான் காட்டினான், அவன் தான் காட்டினான். அப்ப யார் பெரியவன்? ஆசிரியர். அவன் எங்க இருக்கான்? ரோட்ல. ஏன் இருக்கான்? சம்பளம் கேட்டு, சம்பளம் கேட்டு. அவன் கேட்கிறான், கொடுக்கல. ஓ ஆட்சி, நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திய அந்த வெங்காய ஆட்சி, அவன் கேட்கிறான், கொடுக்கல. நீ கேட்கல 8000 டோக்கன், நீ கேட்கல 5000 வங்கியில, அதுல இழந்தது 6800 கோடி. இவன் கேட்டதை கொடுக்க 150 கோடி. எதை நோக்கிடா அரசு போகுது? எதை நோக்கி? கொரோனா வந்த போது
எந்த தனியார் மருத்துவமனை உன்னை நோயாளியை சேர்த்துக்கிட்டு இல்லை. சேர்த்து வைத்தியம் பார்த்து பல ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாற்றியது அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள். அன்றைக்கு கடவுளாகவும் தேவதைகளாகவும் இருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் இன்னைக்கு தேவையில்லாத உனக்கு தெரிகிறார்கள். அந்த மருத்துவர்கள், உயிர் காத்த மருத்துவர்கள் ரோட்ல நின்று போராடுறான்டா, வீதியில நின்று எனக்கு ஊதியம் கொடு அப்படின்னு கேட்கிறான். கொடுக்கிறவன் அரசு. கேட்கிறார்கள் செவிலியர்கள், கொடுக்கிறவன் அரசு. நான் விளைய வச்ச நெல்லை வாங்கி கொள்முதல் செய்ய ஒரு சேமிப்பு கிடங்கு கட்டி சேமித்து வைத்துக்கோ, வீதியில போட்டு முளைக்க வைக்காதுன்னு வேளாண் குடிமகன் கேட்கிறான்டா, கொடுக்கலடா. கேட்கிறான், கொடுக்கல. நீ கேட்கல 5000 போடுறாங்க, நீ கேட்கல 2000 தர்றாங்கிறாங்க. உயர்ந்துருச்சு, 3 மடங்கு உயர்ந்துருச்சு. அப்ப என் கடன் வந்துச்சு பாரு, யோசிச்சு பாரு. எதுக்கு இலவசமா பஸ் ஓட்டுற? முதல்ல பெண்களுக்கு இலவசம், அப்புறம் ஆண்களுக்கு இலவசம், அப்புறம் யார் வேணாலும் ஏறலாம் இறங்கலாம், நாடங்கள் ஓசி. அப்ப என்ன ஏறலாம், அவர் திட்டு போய் ஏறி தாலி எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் இறங்கி போயிட்டே இருக்கலாம். யார் வேணாலும் ஏறலாம் இறங்கலாம். உனக்கு வேண்டியது ஓசி பஸ் இல்லை. உன் பிள்ளை என்னைய தேர்வு பண்ணி வச்சுன்னு வச்சுக்க, ஓசி பஸ் இல்லை, ஏசி பஸ். கட்டணம் கொடுத்து போ, நல்ல பஸ், தரமான பஸ் தரேன், காசு கொடுத்து போ. மெயின்டெனன்ஸுக்கு, ஓட்டுநர், நடத்துனர், போக்குவரத்து பராமரிக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டு போ. இலவசமாக கொடுக்குறேன். நான் மின்சாரம் காசு இல்லை கொடுக்குறேன், தடை இல்லாமல் மின்சாரம் தரேன். ஒரு யூனிட் கூட காசு இல்லை. உன் மனச்சாந்தி நெஞ்சபடி கை வச்சு சொல்கிறான். வீட்டை விட்டு வெளியில் 9 விளக்கு அணைச்சிட்டு போவாங்க. சொல்லு, மின்விசிறி அனுப்பியா, டிவி அனுப்பியா, தொலைக்காட்சி அணைச்சி, இலவசமாக மின்சாரம் அணைச்சிட்டு போவியா? பொறுப்பு இருக்குமா? இருக்குமா? எளிதாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. போராடாமல் பெற்ற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. உழைக்காமல் பெறுகிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. அதற்கு சான்று தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலே நீ மதிக்கிறது இல்லை. எல்லாவற்றையும் தந்த இந்த தாய், பூமி தாய், உன் காலுக்கு கீழே கிடப்பதால் நீ மதிப்பதில்லை. உன் காலில் மிதி பண்றாளடா, அதனால வறுமதி இல்லை. கும்புறதுக்கு கோடி சாமி வச்சிருக்காடா பைத்தியமே, வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தான் வச்சிருக்க. இந்த பூமியை அறுத்து கூறு போடுறாங்க. மீத்தேனு, ஈத்தேனு, ஹைட்ரோ கார்பன், ஈரக்கொலை, சிறுநீரகம், இதயத்தை பிடுங்குறாங்க. எம்சண்ட், குவாரின்னு தாயின் மாற, பூமி தாயின் மலை மார்ப அறுக்கிறாங்க. நீ ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சா அயோக்கிய பையன். தாயின் மாறல பால் குடிக்கலாம்டா, மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறான்டா இந்த அயோக்கிய பையன். உன் மகனை தேர்வு பண்ணிட்டாடா, முதலமைச்சர் ஆயிட்டா. மரம் இல்ல, நட்டு வளர்த்துருண்டா. நீரை உறிஞ்சி விற்கிறான் பேனிட்.